நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதா சொல்லிடுறேன். அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவரு ஒரு எளிமையான விவசாயின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி எல்லாம் செய்வாரு. இவரே ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்வாரு. அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டா நந்தினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பெரிய மாளிகை வீட்டுல தான் இருக்காங்க. யாரையுமே மதிக்க மாட்டாங்க. வேலைக்காரங்க எல்லாரையும் ரொம்ப மோசமா நடத்துவாங்க. இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய நந்தினி ஒரு சந்தர்ப்பத்துல அர்ஜுனை சந்திக்கிறாங்க. ஒரு நாள் பயணத்துல நந்தினி கிட்ட நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அந்த மாற்றங்கள்லாம் எப்படி ஏற்பட்டதுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை மேற்கொண்டு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே நந்தினின்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. அதாவது கிராமத்திலேயே பெரிய வீடெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாளிகை வீட்டுல தான் இந்த நந்தினி இருக்காங்க. அப்பா பெரிய பிசினஸ் மேன். அப்பா சம்பாரிச்சு வச்சதை இவங்க ஜாலியா சுத்தி காலி பண்ணிட்டு இருக்காங்க, செலவுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல நிறைய பேர் வேலை பாக்குறாங்கல்ல, யாரையும் இவங்க மதிக்கவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு இவங்க தெரியாம இடிச்சு ஒரு பொருள் கீழே விழுந்துரும். அதுக்கு அந்த வேலைக்காரரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்படிதான் எல்லார்கிட்டயுமே கடுமையா நடந்துக்கிறாங்க. இவங்க முதலாளி அம்மா இல்ல, அதனால அவங்களாலையும் எதுவுமே பண்ண முடியல. இவங்க இப்படிதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்ற மாதிரி எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் நமக்கு அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. விவசாயம் பண்றது, அதாவது ஆளுங்களை மேனேஜ் பண்ற ஒர்க் தான் பண்றாரு. இவர் பெருசா வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இவர்கிட்ட ஒரு 2-3 பேர் வேலை பார்க்கறாங்க. இவருமே அவங்க கூட சேர்ந்து வேலை பார்ப்பாரு. ஆனா இவர் தான் வேலை பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் இடம் வச்சிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு இவர் ஸ்டார்டிங் கட்ட வேலையெல்லாம் பண்ணுவாரு. மற்றபடி ஆளுங்களை வச்சு அதை அந்த சாகுபடி பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஆளுங்களை வச்சு பண்ணுவாரு. இதை தாண்டி மத்தவங்களுக்கும் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு மோட்டர்ல ப்ராப்ளம் இருக்கும். என்ன ஏதுன்னு நீ கொஞ்சம் பாருப்பா, நான் இந்த மாதிரி ரிப்பேர் பண்றதுக்கு ஆளை வர சொன்னேன், அவர் இழுத்துக்கிட்டே இருக்காரு, இப்ப தண்ணி பாய்ச்சணும், உனக்கு ஏதாவது தெரியுமான்னும் போது நான் பண்றேன்ற மாதிரி இவருமே சில விஷயத்தெல்லாம் பண்ணி அதை சரி பண்றாரு. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே இவருக்கு நாலேஜ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டர். அதனால தான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த விலைபோகம் எல்லாம் வந்துருச்சு பாத்தீங்களா, அதாவது அந்த இவருக்கு காய்கறி எல்லாம் எடுத்திருப்பாரு. அதை சந்தையில போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா பழகுறாரு. உதாரணத்துக்கு ஒருத்தரால அப்ப கொடுக்க போக முடியல, நான் அங்கதான் கொண்டு போயிட்டு இருக்கேன், கொடுங்க உங்களையும் சேர்த்து கொண்டு போறேன்ற மாதிரி அர்ஜுனுமே கொண்டு போறாரு. அந்த மாதிரி கொண்டு போற வழியில ஒரு இடத்துல வச்சு நந்தினியை இவர் சந்திக்கிறாரு. அதாவது இவர் போகும்போது நந்தினி மேல தெரியாம இடிச்சிடுறாரு. நந்தினி ரொம்ப மோசமா இவரை பேசிடுறாங்க. அது என்னன்னா இவரு காய்கறி மூட்டையோட வந்திருக்காருல, காய்கறி மூட்டையை தூக்கிட்டு இப்படி இடிக்கிறிய, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதே மாதிரி இவரோட வேலையை பத்தியும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காய்கறி எல்லாம் விற்கிறவன் அப்படின்ற மாதிரிலாம் மோசமா பேசிட்டு இருக்கும் போது இவருமே என்னங்க, ஒரு தொழிலை வச்சு எல்லாம் ஒருத்தரை பார்க்க கூடாதுங்க, என் மேல தப்பு இருக்கு, நான் தெரியாம தான் இடிச்சேன், அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு சொல்லும் போது அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் மோசமாவே பேசுறாங்க. இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இவருமே தர வேண்டிய இடத்துல அந்த காய்கறி எல்லாம் தந்துட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. இப்பதான் இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, நந்தினின்னு ஒருத்தங்க ரொம்ப மோசமா பேசிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நின்றுட்டு இருக்காங்க போல. நைட்டு நேரம் இது நடக்கிறது. நைட்டு நேரம் அப்படி நின்றுட்டு இருக்கிறதுனால இவருக்கு அப்படியே போக தோண மாட்டேங்குது. இவருமே நம்ம ஏதாவது உதவி பண்ணலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க காருக்கு பக்கத்துல எங்க ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கிறாரு. அவங்க அந்த காரோட கண்ணாடியை கூட திறக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இல்ல இப்ப நம்ம தனியா இருக்கோம், இவன் ஏதாவது நம்ம கிட்ட எல்லை மீறி நடக்க பார்த்தானா, ஏன்னா ஏற்கனவே ஒரு சண்டையா இருக்கு, அந்த கோவத்தை வச்சு நம்மள ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது, நம்ம கதவை திறக்க வேணாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா இவர் கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்காரு. ஏன்னா இது ரொம்பவே ஆபத்தான பகுதி. நைட்டு நேரம் யாராவது அத்துமீறி நடந்துக்க பார்த்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவங்க கதவை திறக்கலன்னா உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர் அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. திரும்ப திரும்ப இவர் கதவை தட்டும் போது உனக்கு என்னதான் வேணும், இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி நந்தினி ரொம்ப கடுமையா பேசுறாங்க. எங்க நான் சொல்றதை கேளுங்க, கார்ல என்ன பிரச்சனை, நான் வேணா அந்த பிரச்சனையை பார்க்கவா, ஏன்னா நைட்டு நேரம் நீங்க எப்படிங்க இங்க இருப்பீங்க, கிளம்ப வேணாமா அப்படின்னும் போது அவங்கள பொறுத்த வரைக்கும் வண்டி வந்தா காரை விட்டு இறங்கி லிஃப்ட் கேட்டு போலான்னு நினைக்கிறாங்க. ஆனா வண்டியே இங்க வரது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வச்சுட்டு இருக்காரு. நான் வண்டியை வேணா ரிப்பேர் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ரிப்பேர் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. இவர் ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, நீங்க என் வீட்டுக்கு வேணா வரீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனை எந்த அளவுக்கு நம்புறதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நந்தினிக்கு. நந்தினியை பொறுத்த வரைக்கும் இல்ல உன் வீட்டுக்குலாம் நான் எப்படி வர முடியும், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. நிலைமைய புரியாம பேசுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி. நைட்டு நேரம் குடிக்காரங்க குடிச்சிட்டு வர வழியில இவங்க இருக்கிறத பார்த்தாங்கன்னா என்னனாலும் நடக்கலாம்ல, எப்படி இவங்களை விட்டு போறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. எங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, என் வீட்டுக்கு வாங்க, பக்கத்துல தான் இருக்கு, என் அம்மா எல்லாம் இருப்பாங்க, ஒன்னும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் மட்டும் வாங்க, ஏன்னா இது கொஞ்சம் மோசமான பகுதி, குடிக்காரங்க வருவாங்க, அப்படி வரும்போது
நீங்க இப்படி இருக்கிறது சரியா இருக்காதுன்னும் போது கொஞ்சம் இவர் சொல்றதுல நியாயம் இருக்கிறது இவங்களுக்குமே புரியுது. ஏன்னா இவங்களுமே இந்த ஊரை சேர்ந்தவங்க தானே, எப்பப்ப யார் யார் இந்த பகுதிக்கு வருவாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது. இவங்க அதை நினைச்சு பயந்துதான் காருக்குள்ளேயே கதவை சாத்தின மாதிரி இருந்திருப்பாங்க. சரி, இந்த அர்ஜுன் சொல்றதும் சரிதான், நம்ம போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டுல போய் நம்ம எப்படி தங்குறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சில தயக்கம்லாம் இருக்கதான் செய்யுது. ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. காரை வந்து காலையில கூட எடுத்துக்கலாம், ஏன்னா இங்க இருந்து அர்ஜுனோட வீடு பக்கத்துல தான் இருக்கும். காரை கூட பொறுமையா காலையில வந்து எடுத்துக்கலாம். இப்ப அர்ஜுன் வீட்டுக்கு போலான்ற மாதிரி அர்ஜுன் கூட சேர்ந்த மாதிரி நடந்து அர்ஜுனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அர்ஜுன் வீடு கொஞ்சம் சாதாரணமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளலாம் நம்ம போகணுமான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் உள்ள வராங்க. ஏன்னா மழை வேற ஆரம்பிச்சிருது, உள்ள போறதுதான் வழி, நம்ம உள்ள போலான்ற மாதிரி உள்ள வந்தோன்னே அம்மாவும் தங்கச்சியும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்கும் போது இவருமே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, காரை சரி பண்ணலாம் ட்ரை பண்ண, சரி பண்ண முடியலன்ற மாதிரி இவர் எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு. அம்மா இருக்காங்கல்ல, உட்காருமா உட்காருமா அப்படின்ற மாதிரி பார்த்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் தங்கச்சி வந்து விளையாட்டா அர்ஜுன் கிட்ட நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. நான் கேட்டேனே, அதை வாங்கிட்டு வந்தியா, இதை வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கும் போது அது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி தங்கச்சிக்கு எடுத்து தராரு. தங்கச்சி வந்து சின்ன பொருள் தான், ஆனா அவ்வளவு சந்தோஷமா அந்த விஷயத்த பாக்குறாங்க. நந்தினிக்கு இப்ப சில விஷயங்கள்லாம் தோணிட்டு இருக்கு. அது என்னன்னா, நந்தினியை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து கிஃப்ட் பண்ணுவாரு, கடமைக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாரு, பெரிய பெரிய கிஃப்டா பண்ணுவாரு. ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட இவங்களுக்கு வராது. ஏன்னா வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல, அப்பா தர கிஃப்ட், அம்மா தர கிஃப்ட் எல்லாம் இவங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஆனா ஒரு சாதாரண விஷயத்துக்கு தங்கச்சி இவ்வளவு சந்தோஷப்படுறாளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. தங்கச்சி அண்ணன் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பிரதர் சிஸ்டர் எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு அந்த தனிமை தான், அதாவது அந்த தனிமை தான் இவங்களை இவ்வளவு ரஃபா மாத்திருச்சா என்னன்னு தெரியல. அது எல்லாத்தையுமே வந்து நந்தினி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னமா அப்படி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி அம்மா சகஜமா பேசிட்டு இருக்காங்க. போக போக வந்து நந்தினி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட பேசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அர்ஜுன் கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பத்தி இவங்களுக்கு வந்து பெருசா தப்பா தெரியல. நம்ம பண்ணதுல என்ன தப்புன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்பயுமே அர்ஜுன ஒரு அந்நியனை பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. ஆனா வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு பாண்டிங்கா இருக்காருல்ல, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த குடும்ப லைஃபை இவங்க பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பாங்க. அப்பா பிசினஸ் மேனு, அம்மாவும் பிசினஸ் விஷயமா வெளியே போவாங்க. இவங்க பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்துறது தான் வேலையா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து ஜாலியா பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்கல்ல, இவங்களுக்குமே லைட்டா சிரிப்புலாம் வருது. ஏன்னா தங்கச்சி நிறைய அண்ணனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவங்களுக்கு லைட்டா சிரிப்புலாம் வருது. இவங்க நைட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராரு. அதாவது அவரு மாடு எல்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனை, நீ வர முடியுமா அர்ஜுன் கேட்கும் போது கண்டிப்பா வரன்ற மாதிரி அர்ஜுனுமே ஏத்துக்கிறாரு. நடு ராத்திரி அதை பத்தி எல்லாம் அர்ஜுன் கவலைப்பட மாட்டாரு. அந்த மாட்டுக்கு என்ன ஏதுன்றத பாக்கணும், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்றாரு. என்ன திடீர்னு இந்த நேரத்துல ஒருத்தர் வந்து உதவி கேட்கிறாரு, அந்த உதவியும் இவன் பண்றானே அப்படின்ற மாதிரி நந்தினியுமே இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போறாரு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிருது. என்ன இப்படி இருக்கான், பரவாயில்ல எல்லாருக்குமே உதவி செய்யணும்னு நினைக்கிறானே அப்படின்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. நீ என்னமா அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இங்க வேணா நீ படுத்துக்கோன்ற மாதிரி அவங்க வீட்டுல ஒரு பெட் தான் இருக்கும். அந்த பெட்ல படுத்துக்க சொல்லி அம்மா சொல்லும் போது இவங்களுமே சரி ஓகேன்ற மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில இவங்களுமே கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்து அர்ஜுன் வந்து மத்தவங்க கிட்ட பேசுறதெல்லாம் கவனிக்கிறாங்க. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மரியாதை தந்து பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய பெரியவங்களே வந்து அர்ஜுனை வந்து ரொம்ப வந்து நேசிக்கிறாங்க. பயங்கரமா வந்து இவர்கிட்ட அதை பத்தி கேட்கறாங்க, இதை பத்தி கேட்கறாங்க. இவர் நிறைய பேர்கிட்ட அன்பா பழகுறாரு. இது எல்லாத்தையும் பாக்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கில்ட் ஏற்படுது. அது என்னன்னா வந்து இவன் கிட்ட போய் நம்ம சட்டுன்னு கடுமையா பேசிட்டுமே, அதாவது வந்து நம்ம பேசின பேச்சுக்கெல்லாம் வந்து இவன் நம்மளை கண்டுக்காமையே போயிருக்கலாம். ஆனா நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறானே, நம்ம பணக்காரின்றதுக்காக உதவுன மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே இவன் உதவிட்டு இருக்கான், ரொம்ப நல்லவனா இருக்கான், நம்ம தான் வந்து கோவப்பட்டு திட்டிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இருந்தாலுமே மன்னிப்பு கேட்கறதுக்கு இவங்களோட ஈகோ தடுக்குது. நம்ம எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், வேணான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப காலையில சமயம் வந்து கார்லாம் ரெடி ஆயிருதுல, இவங்களுமே வந்து இவர்கிட்டயும் இவரோட ஃபேமிலி கிட்டயும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்து அர்ஜுன் வீட்டுல நடந்ததை பத்தியே யோசிக்கிறாங்க. இவங்க வந்து வீட்டுல தனியாவே இருந்திருப்பாங்க. அந்த குடும்பத்து கூட கொஞ்ச நேரம் இருந்ததே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, நம்ம அந்த லைஃப் எல்லாம் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. அதே சமயம் வந்து எல்லார்கிட்டயும் நம்ம கடுமையாவே நடந்துட்டு இருக்கோம், அன்பாவே நம்ம சில விஷயங்களை சொல்லாமே. அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட அதை எடுத்து சொன்னா என்ன, நம்ம எதுக்காக அவ்வளவு கோவப்படுறோம், தப்பே பண்ணாமே நம்ம கோவப்படுறோம், அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், இதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க கிட்ட இருக்க தப்பு எல்லாத்தையும் இவங்களுமே வந்து சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாருக்கும் இப்ப மரியாதை தந்து பேசிட்டு இருக்காங்க. இதுவே இங்க இருக்க வேலைக்காரங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்பவுமே திட்டி திட்டி தான் கூப்பிடுவாங்க, இங்க வா, இதை வச்சுட்டு போ, அதை செய்ய அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்ப என்ன மரியாதை தந்து பேசுறாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, நந்தினி அம்மா கிட்ட நிறைய மாற்றம் எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப அர்ஜுனோட ஞாபகம் தான் வருது. இவங்களுக்கு லைட்டா அர்ஜுனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல.
அதாவது இடிச்சதுக்கே அந்த அளவுக்கு கோவப்பட்டவங்களுக்கு இப்ப அர்ஜுனை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பி அந்த வீட்டுக்கிட்ட வராங்க அர்ஜுனை சந்திக்கிறதுக்காக. அர்ஜுனோட ஃபேமிலி வாமா வாமா எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சகஜமா பேசும்போது அர்ஜுனும் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனை பார்க்க தானே வந்திருக்காங்க, ஆனா அம்மா தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்தேன், தங்கச்சிக்கு பிடிச்ச பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி பொருள் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த டைம் வரும்போது தங்கச்சி அண்ணன் கிட்ட இந்த பொருளை கேட்டிருப்பாங்க. ஞாபகம் வச்சு நந்தினி வந்து அந்த பொருள் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. தங்கச்சி பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கா. அதே சமயம் நந்தினி இருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அர்ஜுன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் அர்ஜுன் கிட்ட பேசுறதே விரும்பி இருக்க மாட்டாங்க. என்னதான் அர்ஜுன் பண்ணது தப்பு இல்ல, நம்ம மேல தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் அர்ஜுன் கிட்ட பேசி இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பேசுறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத அர்ஜுனுமே புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அடிக்கடி இவரை மீட் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அதாவது எதர்ச்சியா இந்த வழியா வந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க. இவருக்குமே என்ன அடிக்கடி வராங்கன்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல என் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. அர்ஜுனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அவங்க வீட்டை பாக்குறதுக்காக வர்றாரு. பெரிய வீடு, இவர் கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த வீட்டை பார்த்திருக்காரு. இப்பதான் உள்ள வந்து பாக்குறாரு. அப்படியே பிரமிப்பா அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. மன்னிப்பா எதுக்குன்ற மாதிரி கேட்கும் போது, அந்த நாள் நான் ரொம்ப கடுமையா நடந்துட்டேன். அதாவது வந்து ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்கள வந்து மட்டமா பேசக்கூடாது. அவங்களோட வந்து அவங்க மனசு ரீதியா எப்படி இருக்காங்க, எல்லார்கிட்டயும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வச்சுதான் ஒருத்தரை மதிக்கணும்ன்றதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். மனசார அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லும் போது, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கலன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இதை தாண்டி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அந்த சந்திப்புல இருந்து உங்களை என்னால மறக்கவே முடியல. உங்களை பத்தியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது என்னோட மீதி வாழ்க்கைய உங்க கூடயும் உங்க குடும்பம் கூடயும் சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா குடும்பம்ன்ற ஒரு விஷயத்தை இவங்க பயங்கரமா மிஸ் பண்றாங்கல்ல. அதனால இவர்கிட்ட இந்த மாதிரி கேட்கும் போது இவருக்குமே வந்து லைட்டா இவங்களை பிடிச்சிருக்கு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த கம்ஃபர்டபுளான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கீங்க, என் குடும்பத்துல வந்தா ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான் இருக்கும், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும் போது எனக்கு ஓகே, எனக்கு வந்து உங்க கூட சேர்ந்து வாழணும்ன்றது விருப்பமா இருக்கு. என் பேரண்ட்ஸ் நான் சொன்னா ஏத்துப்பாங்க, நம்ம 2 பேரோட பேரண்ட்ஸையும் பேச வைக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லும் போது இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சோ இப்ப 2 பேரோட வீட்டை சேர்ந்தவங்களும் பேசுறாங்க. 2 பேருமே விருப்பப்படுறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை பாக்குறதுக்காக வரேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.